வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதுபோல் மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்துடணும். வாழைக்காயில் இது போல் நீட்டமாக சீவி எடுக்கணும் எல்லாத்தையும். வாழைக்காய் சீவி எடுத்தாச்சு. கடலை மாவு 1 கப், அரிசி மாவு இதில் 1/4 கப், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, சோடா உப்பு போடலை, கொஞ்சம் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோடா உப்பு போட்டு கலந்துடலாம். இந்த பதத்துக்கு மாவு கரைச்சிக்கணும். இப்படி அள்ளி ஊற்றினா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வாழைக்காய், சீவின வாழைக்காய் எடுத்து இதில் முக்கணும். இப்படி இப்போ இதை எண்ணெயில் போடலாம். ஒன்றா எடுத்து இப்படி 2 பக்கமும் எடுத்து பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இது போல் வாழைக்காய் பஜ்ஜி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.